அதுக்கப்புறம் மாத்தூர் பிரிட்ஜ் தான் போயிருந்தோம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய தலைமையில தான் இந்த மாத்தூர் பிரிட்ஜை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த மாத்தூர் பிரிட்ஜை எந்த டெக்னாலஜில கட்டினாங்கன்னு தெரியல. பிரிட்ஜோட ஹைட் பாத்தீங்கன்னா 115 அடி உயரம். இதோட தூரம் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம். மொத்தமா 28 ஸ்ட்ராங்கான பில்லர்ஸ் இருக்குங்க இந்த பிரிட்ஜை தாங்கி பிடிக்கிறதுக்கு. விவசாயத்துக்காக தண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மலையோடைய ஒரு பகுதி தண்ணி விளவங்கோடு கல்குளம் வழியா தான் கொண்டு செல்லப்படுகிறது. தண்ணி கேரி பண்ணது இல்லையா, நீங்க சைட்ல பார்த்தாலே தெரியுங்க. அதோடைய அகலம் பாத்தீங்கன்னா 7 அடி உயரமோ 7.6 அடி அகலமோ இருக்குங்க. ரெண்டு மலையும் இணைக்கிற வகையில தொட்டில் போன்ற அமைப்புல இருக்கனால தொட்டில் பாலம் அப்படின்னு பெயர் பெற்றது. இந்த பிரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வர தண்ணி தாங்க இந்த ஏரியால பக்கத்துல இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்குமே அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி நிறைய விவசாய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்றதுனால நாங்க வந்து கால்வாசி தூரம் கூட எங்களால போக முடியல. அவ்வளவு வெயில். மேல இருந்து வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. எங்களால பாதி தூரம் கூட போக முடியல. நாங்க ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டோம். போதும் போதுண்டான் மாதிரி ஆயிடுச்சுங்க. சும்மா 2 போட்டோ வீடியோ மட்டும் எடுத்துட்டு நாங்க ரிட்டர்ன் போயிட்டோம்.